அதே இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் போயிட்டு தமிழ்நாடு அரசு சார்பாகவும் திமுக சார்பாகவும் அஃபிடவிட் போட்டது திமுக அரசாங்கம், ஸ்டாலின் அவர்கள். புரியுதுங்களா உங்களுக்கு? இங்கே பேசிட்டு இதை இங்கே விளம்பரம் பண்ணிட்டு அங்கே போய் எங்களுக்கு எதிராக ஒரு வேலை செய்யறதான் திமுக செய்து கொண்டிருக்காங்க. ஆனால் இதனால் வரை 20 இஸ்லாமிய நீண்ட காலமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை பண்ணியிருக்காங்க. நான் கேட்டது நீங்கள் எந்த சிறை கைதிகளை விடுதலை செய்வேன்னு சொன்னீங்கன்னா அந்த நபர்களை விடுதலை செய்தீர்களா, அவர்களை மரணிக்க வைத்தீர்களா? சரி, நீ இவ்வளோ சொல்லிட்டு ஏன் இப்படி எங்களுக்கு எதிராக போய் அஃபிடவிட் தாக்கல் செஞ்ச? இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்தால் பேராபத்து விளையுமா தமிழ்நாட்டில்? இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் மிகப்பெரிய கலவரம் ஏற்படுமா, பாதுகாப்பின்மை ஏற்படுமா? இது ஒரு அரசாங்கம் சொல்லலாமா? உங்கள் கையில் தானே உளவுத்துறை காவல்துறை எல்லாம் உட்காந்துருக்கு. எப்படியாக கலைஞர் சட்டமன்றத்தில் ஒரு வார்த்தையை பதிவு பண்ண தெரியுங்களா? இஸ்லாமிய தீவிரவாதின்ட்டு அதையே போயிட்டு கோர்ட்டில் பேசி வச்சுட்டு வந்திருக்க நீ ஸ்டாலின் அரசாங்கம். நீ எங்களுக்கு பாதுகாவனா? இதைத்தான் சொல்கிறேன். ஆனால் இந்த பக்கம் டிவிக்கே வக்பு விஷயத்திற்காக அட்வொகேட்டை நியமித்து அதற்கான உங்களுக்கான தரவுகளை இல்லைன்னு சொல்லும் போது தரவுகளை வெளியிட்டிருக்காங்க. அந்த அட்வொகேட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா